வருடத்தின் சிறந்த செய்தி வாசிப்பாளர்களுக்கான மும்மொழி விருதுகள் அடங்கலாக பிரைகம் டெலிஸ் விருது வழங்கும் விழாவில் 6 விருதுகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் வெற்றி கொண்டது. நியூஸ் ஃபர்ஸ்டின் ரஞ்சனி ராஜரட்னம் ராஜ்கிருஷ்ணா சிறந்த தமிழ் செய்தி வாசிப்பாளருக்கான விருதை கைப்பற்றினார். வருடத்தின் ஜனரஞ்சக தொலைக்காட்சி தொடருக்கான விருது சிரச டிவியில் ஒளிபரப்பாகும் உத்தும் பெத்தும் தொலைக்காட்சி தொடருக்கு கிடைத்ததுடன் வருடத்தின் சிறந்த ரியாலிட்டி நிகழ்ச்சிக்கான விருதை சிரச டிவியின் ஜன அசுன நிகழ்ச்சி தனதாக்கிக் கொண்டது. தாமரை தடாகம் கலையரங்கில் நடைபெற்ற ரைகம் டெலிஸ் விருது வழங்கும் விழாவின் பிரதம அதிதியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டார். ஊடகவியலாளர்கள், கலைஞர்கள் உள்ளிட்ட பலர் விழாவில் பங்கேற்றிருந்தனர். விருது வழங்கும் விழாவில் முக்கியமான 6 விருதுகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சுவீகரித்தது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் ஷிவான் டேனியல் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுடன் நடத்திய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு ஜூரியின் விசேட விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை நிகழ்ச்சி தயாரிப்பாளரும் நியூஸ் ஃபர்ஸ்ட் உதவி முகாமையாளருமான நதிக்கு விஜயவீர வெற்றி கொண்டார். வருடத்தின் சிறந்த தமிழ் மொழி செய்தி வாசிப்பாளருக்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்டின் ரஞ்சனி ராஜரட்னம் ராஜ்கிருஷ்ணா வசமானது. சிறந்த சிங்கள மொழி செய்தி வாசிப்பாளருக்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்ட் முகாமையாளர் வசந்த பிரதீப் மாசிங்கேவுக்கு வழங்கப்பட்டது. வருடத்தின் சிறந்த ஆங்கில செய்தி வாசிப்பாளருக்கான விருதை நியூஸ் ஃபர்ஸ்டின் ஜோயல் அவுட்ஸ்கூன் வெற்றி கொண்டார். வருடத்தின் சிறந்த செய்தி அறிக்கையிடலுக்கான ரைகம் விருதை நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ச்சியாக 2வது தடவையாகவும் வெற்றி கொண்டது. உமா ஓயா திட்டம் தொடர்பில் ஒளிபரப்பான செய்தி தொகுப்பிற்காக அஷின் தாரகவிற்கு இந்த விருது கிடைத்துள்ளது. வருடத்தின் சிறந்த ஆங்கில மொழி மூல தொகுப்பாளருக்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்டின் ஸ்டெஃபனி லாசரஸுக்கு கிடைத்தது. වනාන්තරේ ශෝභාව නරඹමින් යන විට ගමන් විඩාව ඉබේම මගහැරේ සොඳුර. ரியாலிட்டி நிகழ்ச்சிகளை இலங்கையின் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்திய சிரச டிவி வருடத்தின் சிறந்த ரியாலிட்டி நிகழ்ச்சிக்கான விருதை வெற்றி கொண்டது. மக்கள் நேயமிக்க புத்தி சாதுரியமான அரசியல்வாதிகளை அறிமுகப்படுத்துவதற்காக சிரச டிவியில் ஒளிபரப்பாகும் ஜன அசுன ரியாலிட்டி நிகழ்ச்சிக்காக இந்த விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை சம்பத் பஸ்நாயக்க மற்றும் சமன் தம்மிக ஆகியோர் தயாரித்து வழங்குகின்றனர். வருடத்தின் ஜனரஞ்சக தொலைக்காட்சி தொடருக்கான விருது சிரச டிவியில் ஒளிபரப்பாகும் சந்துன் ராஜகருணா இயக்கத்தில் உருவான உத்தும் பெத்தும் தொலைக்காட்சி தொடருக்கு கிடைத்தது. ரசாஸ்வாதே சந்தா அவசியதே மென்ம ரசனைக்கு தேவையான விடயங்கள் போன்ற நிறுவனங்களின் புகழ், வணிக பெறுமதி மற்றும் சமூகத்திற்கு நாட்டிற்கு தேவையான கல்வி, சுகாதார, விளையாட்டுத் துறைகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும். தேசிய ரீதியில் நாம் இவற்றை வரவேற்கின்றோம். அதேபோன்று சர்வதேச ரீதியில் தொலைக்காட்சி நாடகங்களில் உள்ள தரம் குறித்து நாம் கவனம் செலுத்தி அந்த தரத்திற்கு எமது படைப்புகளை இட்டுச் செல்வதற்கு நாம் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என நான் நம்புகின்றேன். இதேவேளை சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான அருண் டயஸ் பண்டாரநாயக்க, பியதாச ரத்னசிங்க மற்றும் நடிகர் ரவீந்திர ரந்தனியே ஆகியோர் விசேட கௌரவ விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதேவேளை ரோஷான் ரவீந்திர சிறந்த நடிகராக விருது பெற்றார். சுவர்ணவாகினியில் ஒளிபரப்பான தஸ்கோன் நாடகத்தின் தஸ்கோன் கதாபாத்திரத்திற்காக அவருக்கு இந்த விருது கிடைத்தது. தேசிய ரூபவாகினியில் ஒளிபரப்பான சாத்பாத்தினி நாடகத்திற்காக ரான்மெனிகா கதாபாத்திரத்தில் நடித்த மேனா பீரிஸ் சிறந்த நடிகைக்கான விருதை வெற்றி கொண்டார். வருடத்தின் ஜனரஞ்சக நடிகராக சாரங்க திசாசேகரவும் ஜனரஞ்சக நடிகையாக ஷாலினி தாரகாவும் மக்கள் விருதுகளை வென்றனர். வருடத்தின் சிறந்த சிங்கள நிகழ்ச்சி தொகுப்பாளராக தேசிய ரூபவாகினியின் சமிந்த குணரத்ன விருது வென்றார். வருடத்தின் சிறந்த தொலைக்காட்சி அலைவரிசையாக சுவர்ணவாகினி விருது பெற்றது.